பயிர்க்கடன் கொடுப்பதில் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தீர்கள் என்றால் 10 ஆண்டு காலம் 2011, 21 உங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் சராசரியாக 10 ஆண்டு காலத்தில் 6000 கோடி ரூபாய் தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இவ்வரசு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் கட்டமாக 10,000 கோடியை தாண்டியது இந்த அரசுல தான். 12,000 கோடி சென்ற ஆண்டு, 12,600 கோடி. இந்த ஆண்டு 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை 14,000 கோடி ரூபாய் என்ற அந்த இலக்கை எட்டி இருக்கிறது. இந்த வரலாற்று சாதனையை நீங்கள் எவ்வளவுதான் உரக்க குரல் கொடுத்தாலும் அதை மூடி மறைத்து விட முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுகிற போது கொரோனா காலத்திலே அள்ளி கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4,000 ரூபாய் அள்ளி கொடுத்த வள்ளல் இந்த முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். ஆளுங்கட்சி உறுப்பினருக்கு ஒன்று. மாண்புமிகு உறுப்பினர், இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக சபாநாயகர் ரொம்ப கரெக்டாக இருக்கார். 10 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் கிடையாது, 7 நிமிஷம். அதனால் ராஜு நம்மளை பற்றி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லைன்றதுனால அவங்க கோப்பர் செய்ததெல்லாம் சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் பேச முடிக்க பார்க்குறாரு. நம்மக்கிட்ட அவர் வரல, நீ பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராஜு அவர்கள் குறிப்பிடுவதை போல டெபாசிட் அவங்க ஜாஸ்தி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் கொடுத்துருக்க வேண்டியதானே. 6,000 கோடி ரூபாய் தான் அவங்களுடைய 10 ஆண்டு கால சராசரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 13,000 தாண்டி 16,500 என்ற இலக்கை நோக்கி செல்லுகிறோம் என்றால் இது சாதனையா அது சாதனையா? பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு பழமொழி உண்டு. அது பழமொழி தான். இந்த பழமொழி அப்படியே சொல்லுகிறேன். சரக்கு முடுக்கா செட்டியார் முடுக்கா என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்த பட்ஜெட்டில் சரக்கும் முடுக்கு, அந்த பட்ஜெட்டை உருவாக்கிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரும் முடுக்கு. என் உரையை கேட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்து இடம் சாருகிறேன். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் பேசுகிற போது நான் தென் மாவட்டத்துக்கு ஒன்றும் பெருசாக வரலையே, மதுரைக்கு எதுவும் வரலையே அப்படின்னு ரொம்ப அண்ணா வருத்தப்பட்டார். நான் அண்ணனுக்கு சொல்கிறேன், இந்த நிதிநிலை அறிக்கையிலே மட்டும் நம்ம மதுரைக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் ஏறத்தாழ 6,5 லட்சம் சதுர அடியிலேருந்து 350 கோடி ரூபாய்க்கு மதுரையில் தான் டைடல் பார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் அண்ணன் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழடி அருங்காட்சியகம் நீங்கள் நிச்சயமாக போய் பார்த்துருக்க வேண்டிய ஒரு இடம் மதுரைக்கு வந்திருக்கு. சரி, இந்த முறை இந்த பட்ஜெட்டில் மட்டும் ஏறத்தாழ 20 அறிவிப்புகள் மதுரை மாநகரத்துக்கு மட்டும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 26,500 சதுர அடியில் தொழில் புத்தாக்க மையம், மதுரையில் ஒரு திறன் மேம்பாட்டு மையம், சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் 3 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம், மதுரைக்கான ஒருங்கிணைந்த சுற்றுலா வளர்ச்சி. நீங்கள் தான் கேட்டீங்க, மதுரை சுற்றுலாவே வரலைன்னு ஒரு நாள் கேட்டீங்க பார்த்தீங்களா, பொழுதே போக மாட்டேதுன்னு. அதுக்காக அங்கே ஒரு சுற்றுலா தள மேம்பாட்டு திட்டம். அடுத்து மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டம், அதற்கான ஒப்புதலுக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். மதுரையில் தோழி விடுதிகள், மதுரையில் இலவச வைஃபை, மதுரையில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் பேசக்கூடிய சௌராஷ்டிரா மொழியே, அந்த மொழிக்கான ஆவணப்படுத்துவதற்கு இன வரைவியல் முறைப்படி நம்ம 2 கோடி கொடுத்துருக்குறோம். கீழடியில் மீண்டும் ஆய்வு, கீழடியில் ஒரு திறந்த வெளி மியூசியம், அதே போல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மரபணுவியல் ஆய்வகம், வைகை கரையில் நதிகள் சீரமைப்பு. நீங்கள் கேட்டீங்களே எங்கள் ஊர் பக்கத்தில் என்ன நதிகள் எல்லாம் ஓடுது, அந்த நதிகளுக்கு என்ன சீரமைப்பு, வைகை சீரமைப்பு. மாநகராட்சிக்கு நகர்ப்புற பசுமை திட்டம், மதுரை மாநகராட்சிக்கு 24 மணி நேர தடையற்ற குடிநீர் திட்டம், மதுரையில் வங்கி தேர்வுகளுக்காக பயிற்சி அளிக்கக்கூடிய உண்டு உறவிட ஒரு பள்ளி, ஒலிம்பிக் பயிற்சி மையம், புதிய கல்லூரி மாணவர் விடுதி, திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் ஒன்று, அண்ணன் மதுரை மேற்கு தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம், அங்கே ரோப்கார் வசதி ஏற்படுத்துவதற்காக அந்த ஸ்தலத்தில் 26 கோடி ரூபாய். அப்படி கலைஞர் ஏறுதல் அரங்கம், அந்த அரங்கத்தில் இப்போ 20 கோடி ரூபாயில் புதிய வளாகம் என்று பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வந்திருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இன்னொன்னையும் சொல்லி அமர்ந்துக்கிறேன். அண்ணன் சொன்னார் அவருடைய இயக்கத்தை பற்றி, ஒரு அழகான பறவை நாங்கள் சிறகுன்று ஒரு மரக்கிளையில் அந்த அழகான சிட்டுக்குருவி அமர்ந்து கொண்டிருந்தது. அந்த சிட்டுக்குருவியின் இறகுகள் உதிர்கிறதா அல்லவா தெரியவில்லை. ஆனால் அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொரு மரக்கிளையாக தாவி கொண்டிருந்தது.
ஏற்கனவே ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்த குருவி இப்போது வேறு மரக்கிளைக்கு தாவி போகலாமா அல்லது தன்னோடு வேறு ஏதாவது குருவி வருமா என்று மிகுந்த பட்சத்தோடு அந்த குருவி போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தாவி அடுத்த மரக்கிளைக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லுகிற போதே பாரத பிரதமர் எங்களை பாராட்டினார் என்று அந்த குருவியினுடைய உள்ள கிடக்கையும் அப்போதே சொல்லி இதற்குள் என்ன மறைந்திருக்கிறது என்பதையும் அண்ணன் அவர்கள் தெரிவித்து உங்களுடைய பாராட்டுதல் எங்கிருந்து வர வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கிருந்து உங்களுக்கு அந்த பாராட்டுக்கள் வரட்டும். நீங்கள் நலம் பெறுவீர்கள், நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் குவியல்கள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று நான் உங்களை அன்போடு வாழ்த்து அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். தலைவர்களே, தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையில் மட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வித்தியாசமே இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்ததை பார்த்தோம். வட மாநிலத்தினர் வாட்டத்தோடு உட்கார்ந்து